இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும். எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது. இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை. அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க. உங்கள் முயற்சி, உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையில் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. எல்லாருமே அதான் சொல்கிறீங்க, உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது, நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது, எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது, உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க. இந்த பதிவானது கடகராசிக்காரர்களுக்கான பதிவு. இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கொடுக்குது, வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பண வரவு இப்போ நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு பழைய மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. நிதி நிலைமை எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகும். ஏற்கனவே கொடுத்த இடத்துல வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ அதற்குரிய பலன்கள் கிடைக்குங்க. கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்கு இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பில் இப்போ இந்த கால கிரகங்கள் இருக்குதுங்க. இந்த கிரகமானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. தொழிலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துதுங்க. சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அம்சமாக இருக்குங்க. தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த பல சங்கடங்கள் நீங்கிடும். அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இல்லைங்க நான் சொந்த தொழில் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் மேலதிகாரிகள் தொல்லை, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட யார் கொலீக்ஸ் வந்து நம்மளை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது, இல்லை பொறாமையில் சில இடங்களில் நடந்த தவறு எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குதுங்க. குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படுது. மனக்கசப்புகள் எல்லாம் மறையுங்க. இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட ஈகோ, சண்டை, தேவையில்லாமல் மன கஷ்டம், மன உளைச்சல், கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மனசளவில் இப்போ இன்பம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அதே போல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குது. இல்லைங்க நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலான்னு இருக்கிறேன், வேலைக்காக போகலாமா, எனக்கு இந்த நேரம் சரியாக வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே சொல்கிறது இதுதாங்க. கடகராசியை பொறுத்தவரையிலும் கிளம்புங்க. ஏன்னா கடல் கடந்து போய் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கடகத்திற்கு அவ்வளவு ஒரு அற்புதம் கிடைக்குங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள் வந்து அரசாங்க வேலைக்கு போவாங்க, நிறைய பேர். ஒரு சிலர் வந்து பிரைவேட் கம்பெனி, ஒரு சிலர் முதலாளிகளாகவே இருப்பாங்க, ஒரு சிலர் வந்தால் வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது கடகராசிக்கு பெரும்பாலும் இது நடக்கும். அதனால துணிச்சலாகவும் தைரியத்தோடும் செல்லலாம். எந்த விதத்திலும் பதட்டமோ பயமோ தேவையில்லை. உங்களுக்கு உரிய காலம் இப்பொழுது நல்ல காலமாக இருக்குதுங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்தில் புத்திசாலித்தனமாக உங்கள் வேலையை நீங்கள் ஜொலிக்க செய்வீங்க, ஷைன் ஆவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும் அளவிற்கு உங்களது வேலை தரமாக இருக்கும். அந்த வேலையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க, அதுக்கு சரியான ஆள் நீங்கள் தான்ற மாதிரி எல்லா இடங்களிலும் உங்களுக்குரிய வேலை கிடைப்பதற்கான உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குதுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து எஃபெக்டை நீங்கள் போட வேணாம். நீங்கள் சாதாரணமாக செஞ்ச எந்த வேலை செஞ்சாலுமே அது ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது. இது நாள் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் வந்து தோய்வோடு இருந்தீங்க, சரியாக படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்லை, படித்தாலும்
அந்த நான் என்ன படித்தனோ அது எனக்கு வரவே இல்லை, கேட்கவே இல்லை, கொஷின் கேட்கவே இல்லைன்ற மாதிரி வருத்தப்பட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும். கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், சிறப்பானதாக இருக்கும், தகுதியாக இருக்கும், எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கார். தொழில் நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, அதே போல் திருமண யோகம் உண்டாகுது. திருமணம் ஆனவர்களும் ஒன்றுடன் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்குது. கல்யாணம் ஆனவங்களும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் இப்போ 2 பேருக்குள்ளே ஒரு புரிதல் வரும். ஒரு இடத்துல 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலையையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார். எல்லா விதத்திலும் மாற்றங்க. அதே போல் உறவுகள் தனியாக நிற்கின்ற நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடன் பழகுவதற்கோ சேருவதற்கோ மீண்டும் உறவுகள் உங்களுடன் ஆடுவதற்கோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பிரிவெல்லாம் கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். உடன் இருந்தவர்கள் இப்போ மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா ஒரு சிலவங்க அண்ணன் தம்பி, அதாவது பங்காளிகள் சொல்லக்கூடியவர்கள்லாம் பிரிஞ்சிருப்பீங்க. சித்தப்பா வழியாக இருக்கலாம், அப்பாக்கிட்டேயே கூட சில முரண்பாடுகள் ஏற்பட்டு கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க. அண்ணன் தம்பிகளுடன் பிரிவு ஏற்பட்டிருக்கும், அக்கா தங்கச்சிகளுடன் பிரிவு ஏற்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அவங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேரவே முடியாதுன்ற அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க உங்ககிட்ட. இனி மூஞ்சிலேயே முழிக்க மாட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னும் பொழுது, ஒரு தெளிவு கிடைக்கும் பொழுது உங்களுடன் இயல்பாக சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக குரு பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க. தைரியத்தை கொடுக்குறாரு. முதல்ல தைரியமாக புத்திசாலித்தனமாக எந்த செயலாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. தைரியம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்திலும் இனி தைரியம் இல்லாமல் எந்த செயலும் செய்யாதீங்க. குழப்பமாக இருக்கா அப்படி விட்டுடுங்க. ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்குங்க, ஆனால் செய்யலான்னு தோணுதுங்கன்னா வேணாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். இதை செஞ்சால் எனக்கு கரெக்டாக இதுதான் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நமக்கு நல்ல பலன் கிடைக்குன்றதுனால ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குன்னா அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் ஈடுபடாதீங்க. அதுவும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, முதலீடு போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். மன திருப்தியாக இருக்கணும், எந்த வித பாதிப்பு இருக்கக்கூடாது. மனசுக்குள்ளே குழப்பமோ ஒரு பயமோ பதட்டமோ இருக்கக்கூடாது. எடுத்த முடிவு தெளிவாக தீர்க்கமாக இருக்கணும். அப்படின்னா முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா முதலீடு பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், மனக்கசப்பை கொடுக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா, ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை சேரும் பொழுது உங்களுக்கு மன விரக்தியால் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் போகிறதுக்கு தோணாது. அடுத்து என்ன பண்ணணும், எது பண்ணாலும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரே இடத்துல நீங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா வாழ்வாதாரம் உங்களுக்கு பாதிக்கப்படும். அதோடு உங்கள் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் முடிந்த வரையிலும் ஒரு செயல் செய்தால் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுக்கு புதன் பகவான் அந்த அளவுக்கு சப்போர்ட்டில் இருக்கார். கடகராசிக்கு செவ்வாய் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல தடைகளும் அவர் நீக்கிறார். இப்போ செவ்வாயும் உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கார். அப்போ இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கான அழகு சாதன பொருட்கள் வாங்கிறது, தேவையான அளவிற்கு சில விஷயங்களை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு செய்கிறது எல்லாமே செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் இருக்கார். நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். ஆனால் கவனம் இருக்கணுங்க, கவனத்தோடு தான் இருக்கணும். நமக்கு எல்லாம் சரியாக இருந்தாலும் சில விஷயங்களை கையாளும் பொழுது அதை சிந்தித்து தான் செயல்படுத்தணும். எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னா சில தவறான விஷயங்கள் நடக்கும் பொழுது அது உங்களுக்கு மன வலியை கொடுத்துரும். மன வலியெல்லாம் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப அடுத்த கட்ட நகர்வு நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா மனதை தைரியமாக இருக்கணும், வலி இல்லாமல் இருக்கணும். அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்யலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாங்க. ஏன்னா எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமானதாக இருக்குது, சாதகமானதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பேசிக்காக என்னென்ன நல்லது செய்யணும், எப்படி செய்யணுன்ற திட்டமிடல் இருக்கணும். எல்லாம் சரியாக தான் இருந்தாலும் நாம் தப்பு செஞ்சால் அந்த இடத்துல பாதிப்பு நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லா விஷயத்துலேயும் கண்ட்ரோலாக இருங்க. அதே போல் ஏற்கனவே நீங்கள் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க எதெல்லாம் செய்யணுன்ட்டு, ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாமல் அப்படியே தடையாக நின்றுச்சு பார்த்தீங்களா, அது எல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக இப்பொழுது உங்களுக்கு பலன் இருக்குதுங்க. இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம். இது எல்லாமே பலமிக்கதாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் அதற்கு தகுந்தா போல் மாற்றிக்கணும். இப்போ செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். சூரிய பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குறாருங்க. முதல்ல அவர் அதான் செய்கிறார். தைரியமாக செயல்படு,
உத்தியோகமா தைரியமாக இரு, குடும்பமா தைரியமாக இருக்குது, நம்பிக்கையாயிரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதே போல் தொழிலில் இது நாள் வரையில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் தீந்துடும். அந்த கஷ்டம் எல்லாம் இப்போ சரியாயிடும். வேலை சுமையால் எத்தனையோ பேர் கடகராசியில் பாதிக்கப்பட்டீங்க. வேலை சுமை அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் பொருளாதாரம் என்னதான் எனக்கு சம்பள உயர்வெல்லாம் இருந்தாலும் எனக்கு தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லைங்க, தூங்க கூட முடியலைங்க, நிம்மதியாகவே இருக்க முடியல, வேலை ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க, என்னையே மறந்துடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய காலமெல்லாம் இப்போ போயிடுங்க. ஏன்னா அவ்வளோ வேலை சுமை உங்களுக்கு இருந்துச்சு தான். ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியவர்களாக நிறைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? இப்போ எல்லாம் வேலை சுமை குறையும். ஆனால் அதே அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு பழைய மாதிரி இருக்குமானா இருக்காது, கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் இருப்பதை வைத்து சந்தோஷப்படக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் கொஞ்சம் மன அழுத்தத்தை மட்டும் ஏற்படுத்துகிறாருங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மன அழுத்தத்தை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மனசை தெளிவாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஈடுபாடோடு செய்யுங்க. முடிந்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் அதை சார்ந்து தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் மனசை போட்டு ஏதாவது சின்ன விஷயத்துக்கு கூட அதை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம சரியாக தான் பண்ணுறோன்னா நடக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உடலும் சேர்த்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடம்புக்கும் பிரச்சனை வந்துடும். அதனால் முடிந்த வரையிலும் யோசிங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, எவ்வளோ கடந்து வந்துட்டோம், எவ்வளோ பிரச்சனையும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனி வரப்போகிற காலம்தான் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை பின்னாடி திரும்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தர சுமந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. கடகராசிக்கு அது இயல்பாகவே இருக்கும். நாலு ஒரு பொழுதுமா நமக்கு கஷ்டம் வருதுப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருந்தீங்க இல்லையா? ஆனால் அதையும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க பாருங்கள். அதே போல தான். அதனால் மனசளவில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் என்னை ஒன்றும் பாதிக்காதுங்கிற எண்ணத்திற்கு வந்தால்தான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அப்படி இல்லைன்னா மன கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உணவு சரியாக சாப்பிடாமல், தூங்க இல்லாமல், சில நேரங்களில் உங்களுக்கே உங்களை பற்றி புரிதல் இல்லாமல் கூட போயிடும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. சில விஷயங்கள் நம்ம யார், நான் யார், எனக்கு என்ன தகுதி, எனக்கு என்ன சரியான அமைப்புன்றது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அடுத்த கட்டம் யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எந்த கிரகங்களுமே உங்களுக்குரியதை யாரும் தட்டி பறிக்க மாட்டாங்க. அதனால் முடிந்த வரையிலும் உங்களுடையதை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணுன்னா மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. அதே போல் இது நாள் வரையிலும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வந்தாலும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் உங்களை ரொம்ப சோதிக்கக்கூடிய காலமாகவும் சில பேர் பண்ணுவாங்க. உங்களோட பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்லா அமைதியாக இருப்பீங்க, பேசும்பொழுது நிதானமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டோன்ற எண்ணத்தோடு இருந்தாலும் திருப்பி திருப்பி உங்களை வம்பிழுக்கக்கூடியதாகவோ இல்லை உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களோ வரக்கூடிய காலமும் இதுதான். அதனால் இப்போ ரொம்ப பொறுமை முக்கியங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் கடகராசியை அசைச்சிக்க முடியாது. இந்த காலத்தில் நீங்கள் உங்களோட பொறுமையும் நிதானத்தோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாகத்தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஆழ்ந்து சிந்தித்து தான் எடுக்கணும். கோபத்திலேயோ அவசரத்திலேயோ உணர்ச்சி வசப்பட்டோ எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. டென்ஷனாக இருக்கா, அமைதியாக இருங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த முடிவை இன்றைக்கே எடுக்கணுமா, நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். முடிவு எடுத்ததாகவே கூட இருக்கட்டும், முடிவை எடுத்து மனசோடு வச்சுக்கிட்டு கம்முன்ட்டு இருக்கேன் பார்ப்போம். அதுக்கப்புறம் மறுநாள் பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆன பிறகு அந்த முடிவு சரியாக தவறான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க. எந்த விதத்திலும் உங்களுக்கு குழப்பம் வராது. அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் யதார்த்தமாக சில விஷயங்கள் செய்தால் கூட அது சில நேரங்களில் உங்களுக்கு செலவினங்களை இழுத்து விட்டுரும். தேவையில்லாத செலவு, வீண் செலவாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவிடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. உங்களுக்கு தெரிந்த மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியுன்றதை நம்புங்க. முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அட்வைஸையோ இல்லை உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்ற எடுத்துக்காட்டு உதாரணத்தையோ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அது கசப்பாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது. இதனால தான் சண்டை வர்றது. எனக்கு தெரிஞ்சது உனக்கு சொல்கிறேன், உன் நல்லதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதையுமே சொல்லாதீங்க. யாரோட நல்லதுக்கு யாருமே சொல்ல வேணாம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற புரிதல் இருந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க இதை மாதிரி சொல்லிக்கிட்டே தாங்க குடும்பத்தில் தாங்க இதெல்லாம் நடக்கும். வெளியே போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொன்னால் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. குடும்பத்தில்னா கேட்டுக்குவாங்கன்றதுனால தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கடைசியில் நம்ம பேரை கெடுத்துக்கிறோம். பிடிக்காமல் போயிடும். ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். தொடர்ந்து எப்பயுமே அட்வைஸு, உதாரணம், நல்லது பண்ணுறன்ற பேரில் நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுது
உங்களை யாருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் அவங்க இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் குடும்பத்தில் அதிகமாக பேசுங்க, சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள், புதிய விஷயங்களை பேசுங்க, சில விஷயங்களை பேசாமல் தவிர்த்துருங்க. இது எல்லாம் உங்கள் மனதுக்கு ஃபஸ்ட்டு அமைதி கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்பட்டாலே உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னா எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துல பலகீனப்படுவோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நடந்துரும். நம்ம அப்படியே அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டா மாதிரி எதுவுமே இல்லாமல் வெட்டியத்தியாக இருக்க மாதிரியான நினைவுகள் ஏற்படும். அதனால் முடிந்த வரையிலும் மனசையும் குடும்பத்தையும் அமைதியாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட பொறுப்பு. இந்த பொறுப்பை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு கையாண்டுட்டு போனீங்கன்னா எதிர்காலமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க.